என்னடா பண்ற? விவசாயிக்கானே ஒத்தையா கொடுப்பாங்கன்னு பார்த்தா கத்தையா. இந்த மாதிரி மருதாணி எல்லாம் வச்சு விட்டா உங்களுக்கு ஹாப்பி ஆயிடுவேன். ஏதோ ஸ்பெஷலா கவனிக்கிற மாதிரி இருக்கு. மக்களே எஸ்ஸா இல்ல அஞ்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச எஸ் போட்டுன்னு சொல்லுங்கப்பா. யூடியூப்ல இருந்து வந்த கோல்ட் பட்டன் 1 மில்லியனுக்கு. ஆன்டி இஸ் தி ஆர்ட் அண்ட் ஐ அம் தி ஆர்டிஸ்ட். சூப்பர் எஸ். அவதான் நினைச்சப்பா எனக்கு சமைக்க சொன்னா உடம்பு முடியலன்னு படுத்துக்கிட்டு அம்மா உடம்பு ஸ்பெஷலா செய்யறேன். ஸ்பெஷலா நான் பிரெக்னெண்டா இருக்கனால தட்டுல வச்சு கையில கொடுக்க கூடாதான். ஆனா எனக்கு இந்த லாஜிக் புரியவே இல்லையே. அதே ஐட்டம்ஸ் தட்டு மட்டும் தான் மிஸ்ஸிங். அதே தட்டுல வச்சு கையில கொடுக்க கூடாது. ஓ அதனால அவன் தூக்கம் போட்டுதான் இருக்கும்னு இப்படி கொடுக்குறீங்க. என்ன சௌபி மாங்குன்னு கேரட்டை போட்டு துருவிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வந்து அம்மாவும் ராகேஷும் தீபாவளிக்கு சீர் கொடுக்கக்கூடாதான், ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால. அதனால் என்னை பார்த்துட்டு போகிறதுக்காக வராங்க. சீராக கொடுக்காம சும்மா பழம்லாம் வாங்கிட்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தீபாவளி சீர் இன் டிஃபரெண்ட் வே. ஆமாம், கொடுக்கக்கூடாதுன்றாங்களா. சரி ஓகே, நான் வந்து என் பொண்ணை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வராங்க. சரி நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. இந்த கேரட் எப்போ எனக்கு தருவீங்க? இந்த கேரட் வந்து மதியானம் லஞ்சுக்கு வராங்க, அதனால எல்லாருக்கும் சமைக்கலாம்னு சொல்லி பொரியல் பண்ண துருவிட்டு இருக்கேன். ரெண்டும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கூடு எனக்குன்னு கேட்டுக்கிட்டு. ஏன் இவ்வளோ நாளாக இவனுங்களை வீடியோவில் காட்டல? கப் கேக்குக்கு வந்து கண்ணில் அடிபட்டுருச்சு. நீங்கள் வந்து என்னோட மினி விலாகில் பார்த்துருப்பீங்க. இதோ பாருங்க, அவங்களோட மருந்து டெய்லி வந்து 4 டைம்ஸ் நீ தான் குட் பாய். இவர் தான் அந்த அடிபட்டதுக்கு காரணம். இவர் வந்து அவரை கொஞ்சிட்டோன்னு சொல்லி ஒரு சின்ன ஃபைட்டா அதில் அடிச்சு போட்டான். அவன் வந்து அவன் கண்ணை வளர்ப்பிட்டு ஒரு மாதிரி கண்ணே திறக்காம ஒரு 10 நாளாக கண்ணே திறக்கலன்னா மருந்து கொடுத்து இப்போ அவன் கொஞ்சம் ஓகேவாயிட்டு இருக்கான். அதனால 2 பேரையும் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். ஏன்னா டாக்டர் வந்து திருப்பியும் சண்டை போட்டாங்கன்னா ஹெவி ஆகிடும் இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டாங்க. அதனால ஒருத்தர் வந்து கௌதம் கூட மாடியில் இருந்தால் ஒருத்தர் என் கூட இருப்பாங்க. ஸோ மருந்து போடும் போது மட்டும் இவனை என் கூட வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் இருட்டு ரூமில், ஏன்னா அவனுக்கு வெளிச்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இருட்டாக ரூமில் விட்டுட்டு வந்துட்டா நல்லா தூங்கி இப்போ சரியாக இருக்குது. அதனால தான் மோஸ்ட்டாக இவர் என் கூட சுற்றிட்டு இருப்பார். அவர் மருந்து போட்டோடனே ரூமுக்குள்ளே போயிடுவார். இப்போ ஏன் 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்கன்னா கண்ணு கொஞ்சம் சரியாயிடுச்சு. கௌதம் இங்கே இருக்கும் போது இவர் ரொம்ப குட் பாயாக இருப்பார். நான் வந்து எந்த வம்புக்கும் போக மாட்டேன் டாடி, என்ன மாதிரி உலகத்தில் நல்லவன் கிடையாது டாடின்ற மாதிரி ஐஸ் வைப்பான். அதனால கௌதம் இருந்தால் மட்டும் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. சொல் பேச்சும் கேட்போம். கை கொடு. ஹைஃபை சார், இதெல்லாம் ஆக்டிங் சார், நம்பாதீங்க. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்னை பார்த்து 1 மாதம் ஆக போகுது. வயிறு பெருசாகிடுச்சு. இவ்வளோ பெரிய வயிறில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, கேட் கிட்ட இருக்காங்க. உள்ளே வந்தோடனே வயிறுக்கு என்ன ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கும். ஏண்டா எப்பயும் கேட் அக்செப்ட் பண்ண இவ்வளோ நேரம் ஆகுது? எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. அப்புறம் தான் எடுத்துக்கிறது. இட்லி மாவு. இட்லி மாவு. காலையில வரேன்னு சொன்னா ஒருத்தன். இதுதான் நீ 9 மணிக்கு ஆரம்பிச்சா? இது என்னன்னா யூடியூப்ல இருந்து வந்த கோல்ட் பட்டன் 1 மில்லியனுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறமா ஓபன் பண்ணுவோமா? கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு. வாங்கினது நானு. வாங்கினது நீங்க இல்ல, வாங்கி வச்சது நானு. அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். தேங்க் யூ. நாளைக்கு நல்லா தீபாவளி கொண்டாடிடுவீங்க. ஹாப்பி தீபாவளி. எப்ப கிளம்புறீங்க வீட்டுக்கு? வரதான் கேட்கணும் மிஸ்டர் மாப்பிள்ளை. என்ன சார்? போவோம், காலையில கிளம்பி வரோம். காலையில கிளம்பி வரோம். ஓகே. ஏன் டேடி வரல? ஃபங்க்ஷன் போறாரு. வேலையா போச்சு. ஊரெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு ஊரெல்லாம் போட்டோகிராஃபருங்க தீபாவளி ஊருக்கு போயிருப்பாங்க. இவர் என்ன பண்ணாரு, எதோ நினைப்பலாம் வாங்கிட்டாரு. ஐயோ நான் எப்போ போவோம், மழை வேற பெய்யுதே, நான் போனமே நான் வாங்கிட்டேனே போன் மேல போன் சாருக்கு. என்னடா பண்ற? விவசாயிக்கானே
அவன் வீடியோலயே சொன்னான், ஆன்ட்டி இப்பதான் பார்க்க போறாங்க ரொம்ப மாசம் கழிச்சு. 5 மாசம் எங்கேயோ இருந்தான். இப்ப இந்த பக்கம் இப்படி வெளியே வந்துட்டான். இன்னும் 6 மாசம் இப்படி வந்துருவோம், 7 மாசம் 8 9 10 கிலோமீட்டர் வந்துருவோம் போல. வராதுமா. டெய்லியும் உதைக்குது இங்க இங்க இங்க. ஆமா, அந்த வேலை ஆரம்பிச்சிட்டாரு. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் வந்துட்டேன் அம்மா. உள்ள ஒரே இருட்டு, கொஞ்சம் லைட்டாவே போடும். வடிவேலு ஒரு படத்தை சொல்லுவாரு, நல்ல இருட்டுல போட்டு கைய காலுக்கு வச்சு குத்த வச்சுட்டு நல்லா திங்கல்ல. குத்த வச்செல்லாம் இல்ல, போட்டு எட்டி உதைக்குது. நல்லா இருக்கும் பெருசா. நீ பூ வைக்கும் போது ஒண்ணுமே இல்லை இந்த அளவுக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி வெயிட் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். சின்னதா ஜூஸ் குடிப்பாங்க, அதனால போட்டு வச்சிரு. மாதுளை. எங்க அப்பாவும் வருவாருன்னு நினைச்சேன், ஏமாத்துறதே கட்டதுறைக்கு பொழப்பா போச்சு. வால் ஜூஸ். சாரி மேட்சிங். சரி, நல்லா இருக்கா? தீபாவளி சாரி பனாரஸ். நீங்க போட்டீங்க, நாளைக்கு நாளைக்கு சிம்பிளா வந்துருக்கு. வீட்டுக்கு வரலாம் கொஞ்சம் இதுவா கட்டுவோம். நாளைக்கு ஃபுல்லா வேலை இருக்கும், அதனால சிம்பிள் சாரி கட்டிப்பாங்க, பட்டாசு கொடுக்குவாங்க. இன்னைக்கு நான் தீபாவளி ட்ரெஸ் வந்து 2 பொண்ணு பார்ப்போமா? சரி, கொஞ்சம் அந்த கலர் ஷர்ட் வந்து இல்லோட கலர் நல்லா இருக்கா? அவன் நினைச்சப்பான் எனக்கு சமைக்க சொன்னா உடம்பு முடியலன்னு படுத்துக்கிட்டு ரொம்ப உடம்பு ஸ்பெஷல்லா செய்யற ஸ்பெஷல்லா. நான் வடை போடுறேன்னு ஆயில் ஃபுட் நான் சாப்பிட்றது இல்லைன்னு நான் என்ன பண்றது? ஒரே கவனிப்புதான். நம்ம போனா அங்க நடக்குதுன்னா இங்க வந்து நம்மளும் கொடுக்கணும். நீங்க ஆனா தானே எனக்கு எதுவுமே பிடிக்காது. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வெளியே வந்தா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். போன வாட்டிலாம் வந்துப்பா அதுதானே சாப்பிட்டீங்க, அப்ப இந்த வாட்டி இந்த மாதிரி. மீல்ஸ் நானே மீல்ஸ் நேற்று செவ்வாய்க்கிழமை சாம்பார் ரசம் பொரியல். ஏன் தெரியுமா, மேடமோட ரெசிபி தான் எல்லாம் அவங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்கு. எனக்கு ஹோட்டல் போனா கூட மீல்ஸ் பிடிக்காது. சாப்பிடுறீங்களா மீல்ஸ்? இப்ப சாப்பிட்டா அவனை செஞ்சுட்டால. ஓகே மீல்ஸ். ஓகே ஹாய் மீல்ஸ். ஹாய். நானே மீல்ஸ் இல்ல, அதனால நானே மீல்ஸ் எல்லாமே செய்யறேன். அதனால இனிமே உங்க பேர் லட்டூஸ் கிச்சன் இல்ல. நான்வெஜ்ல கூட இந்த மீன் குழம்பு, நான் வெளியெல்லாம் போனா மீன் குழம்பு எல்லாம் கறியில சொன்னோம். ஒன்லி பிரியாணி. ஏன்னா அது கொஞ்சம் வேற டேஸ்ட். அப்படி சாப்பிட்டு கோபி மஞ்சள் நம்ம செய்யற பிரியாணிக்கும் கடை பிரியாணிக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசப்படும்ல. உப்பு இருக்கா? நல்லா இருக்கா? உப்பு உப்பு முறுமுறுப்பு பர்ஃபெக்ட். உங்க ட்ரைனிங்ல பாஸ் ஆயிடுங்க. செம்மையா பாஸ் ஆயிருக்கு. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க ஹஸ்பண்ட். மசாலா எல்லாம் பக்காவா இறங்கிடும். சூப்பரா இருக்கு. கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கு. போட்டுலாமா? எப்படி இருக்குமா சாப்பாடு? சூப்பரா இருக்கு. பொய் சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும். சூப்பரா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லு. நாங்க தான் சூப்பரா இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடியும். சாம்பார் என்ன போட்டிருக்கா? நீ சொல்லி கொடுத்த ரெசிபி தானே? கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார். அது மாங்காயோட புளிப்பு அந்த பருப்போட இது எல்லாமே எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. வடை மசாலா வடை செம்ம சூப்பரா இருக்கு. கேரட் ஒன்றும் இது கேரட் பொரியல் வந்து எதுல துருவினான்னு தெரியல, ரொம்ப மெலிசா துருவி இருக்கு. சீஸ் கிரேட்டர் பூ மாதிரி துருவி இருக்கா. அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் எல்லாம் நான் சாப்பிட்ற மாதிரி நான் சமைக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு வந்து முருங்கைக்காய் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்க வீட்டு தோட்டத்துல இந்த விளம்பரம் தேவையாடா? நீ சொல்லு ராகேஷ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எது பிடிச்சிருக்குன்னு அது மட்டும் சொல்லுடா. சாப்பாடு கர்ப்பா அக்கா இவ்வளவு நேரம் நின்னு சமைச்சாலேன்னா அதுக்கு நல்ல ஒரு ஆன்சர். அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ண, அதுக்கு ஒரு சல்யூட். ஏன்னா நின்றுட்டு இத்தனை செஞ்சிருக்கா, அதுவே பெஸ்ட். இந்த மாதிரி செய்யணும், வேலை செய்யவே இருக்கக்கூடாது, அது நல்லதுதான்.
மருதாணி அரைச்சிட்டு வந்தான் சௌபிக்கு. யார் வச்சு விடுவா எனக்கு? நான் தான் வச்சு விட்டு போகிறேன். அப்புறம் யார் எனக்கு பார்த்துப்பா? ஒரு 1/2 hourல நீ ரொம்ப ஒரு நேரம் வச்சு பண்ண, ஒரு 1/2 மணி நேரத்துல கழுவிடு. ஒத்தையா கொடுப்பாங்கன்னு பார்த்தா கத்தியா. இல்ல நீ பிரெக்னன்ட் ஆன மாயம். என் புள்ள பிள்ளைக்கு. மக்களே இது பார்த்துட்டு வந்து எல்லாரும் நீங்க வசதியா இருக்கீங்க அப்படி செய்வீங்க அப்படின்லாம் இல்லை. இது வந்து என் குழந்தைக்காக எங்க அப்பா கொடுத்துருக்காரு. ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணுக்கு மட்டும் கொடுத்தா இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்காம இருக்குங்க. நல்லா அக்காக்கும் அப்படிதான் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏன் கீழே வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னெண்டா இருக்கனால தட்டுல வச்சு கையில கொடுக்க கூடாதான். அதனால அம்மா வந்து இப்படி வச்சுட்டாங்க. இதுதான் நான் வச்ச உங்களுக்கு. ஆனா எனக்கு இந்த லாஜிக் புரியவே இல்லையே. அதே ஐட்டம்ஸ் தட்டு மட்டும்தான் மிஸ்ஸிங். அதே தட்டுல வச்சு கையில நம்ம கொடுக்க கூடாது. ஓ, அதனால அவன் தூக்கம் போட்டுதான் இருக்கும்னு இப்படி கொடுக்குறீங்க. உண்மையான காரணம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. அது அவங்களுக்கே தெரியாது. எங்க அம்மா எனக்கு தெரியல. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி தட்டுல வச்சு நீங்க வைப்பீங்களா, வரிசை வைப்பீங்களா, அந்த மாதிரி வைக்காதீங்க. பொண்ணு முழுகாம இருக்கும்போது நீங்க அப்படியே ஓரமா கீழே வச்சுட்டு அவங்களை எடுத்துக்க சொல்லுங்க, நீங்க கையில கொடுக்காதீங்கன்னாங்க. வெத்தலைப்பா கூட கொடுக்க கூடாதுன்னா எதுவுமே கொடுப்பாங்க, அப்படியே வச்சிருங்க கீழே, அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ட்டாங்க. இப்ப உங்க ஃப்ரெண்டோட பழக்க வழக்கம் வேறையா இருந்து உங்களோட வீட்டு முறை வேறையா இருந்து. ஏன் நான் முழுகாம இருக்கும்போது பொங்கல் வந்தது, பொங்கல் சீர் எங்க வீட்டுல வைக்கலையே, வைக்கவே இல்லை. அதனால நீங்களும் அதை ஃபாலோ பண்றீங்க. ஆமா, எங்க வீட்டுல வைக்கவே இல்லை. சுத்தமா வந்து கூட்டுன்னு போயிட்டாங்க என்ன பொங்கலுக்கு. ஆனா இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வைக்கல. அது நான் என்னன்னா குழந்தை சாப்பிடணும்னு இதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. கையில ஏதோ மாட்டு சாணம் இருக்கு. மூஞ்சில அப்பத்தான் நான் என்ன மாதிரி வைக்கிறேன் இந்த மாதிரி அழகா அந்த மாதிரி வேணுமா நான் வச்சுக்கிறேன். சார் ரவுண்ட் ரவுண்ட் வச்சுக்கோ பக்கத்துல வச்சுட்டா. எனக்கு நீ அசிஸ்டன்ட் வேலை பாப்பியா? பாக்குறேன். ஓகே, வந்துச்சு. இந்த மாதிரி மருதாணி எல்லாம் வச்சு விட்டா உங்களுக்கு ஹாப்பி ஆயிடுமா? ஐயோ, ஸ்பெஷலா கவனிக்கிற மாதிரி இருக்கு. என் கை மருதாணி இல்லாம இருக்கவே இருக்காது. எங்க அம்மாக்கா தான் வேலையை. ஸ்கூல்ல அலோட் கிடையாது. உன்னோட டாக்டர் இப்ப இதை பார்த்தா ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல. அவங்க வந்து மருதாணி வச்சுக்கோங்க, மெஹந்தி போடாதீங்கன்னு நாங்க என்கிட்ட ஏன் சொன்னாங்கன்னு நான் டீட்டெயில்ஸ் கேட்கல. இந்த வாட்டி போகும்போது வளகாப்புக்கு மெஹந்தி வச்சுக்கலாமா இல்ல மருதாணி தான் வைக்கணுமான்னு கேட்கலான்னு இருக்கிறேன். அதுக்குள்ள எங்க அம்மா அடுத்த வாட்டி செக்கப் போகும்போது மருதாணியோட பொண்ணு வச்சு விடுறாங்க. அம்மா மருதாணி நல்லா இருக்காடா? நக்கிறாதா? நல்லா இருக்கா? குப்பி போடலாமா வேணாமான்னு யோசனையில இருக்கு. குப்பியா? இதோ இங்க போட்டு இந்த மாதிரி கை விரல பண்ணிக்கலாமான்னு பாக்குறேன். ஆரஞ்சு ஆனா ரொம்ப நாள் ஆகும் போறதுக்கு. அதனால நான் அதை போக விட மாட்டேன், அடிக்கடி வச்சிருவேன். அதனால எல்லாரும் நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்கும். இப்ப கௌதம் வச்சுக்க போறான். வச்சுக்கிறேன். இப்படி பண்ண எனக்கு வந்து எஸ்ன்னு வைங்க. எஸ் பண்ணுமா? முதல்ல கையில வரைஞ்சிக்குமா, அது மேல அப்படியே ஏன் உங்களுக்கு இந்த ஆசை? மருதாணி போடணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, போறது உன் ஆசை தானே. உன்னோட 5 எழுதினுட்டு மலை மலை கொடுத்துருவேன். இங்கிருந்து பார்த்தா 5 பந்தமா தெரியுது. 5 தான்டா என் லக்கி நம்பர். நல்லா இப்படி கை இப்படி அதனால 5 இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே வரல லைனா எழுதிருக்கலாம்ல. SOW. அப்படியே குழந்தைக்கும் என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர்னு சொல்லிட்டீங்கன்னா அதையும் போட்டுறேன். பொண்ணா பையனான்னு தெரியும் போது தானே முடிவு பண்ண முடியும். எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர். பேரு இன்னும் நான் டிசைட் பண்ணல என்ன பேர் வைக்கிறதுன்னு. அதை வேற தேவணும். பையனுக்கு ஒரு பேரு, பொண்ணுக்கு ஒரு பேரு. ஜாதகத்துல முதல்ல எழுத்து வரும்ல, எனக்கே அது மாதிரி ஃபாலோ பண்ணல. தமிழ்ல பிறந்தா சரி, பொண்ணா பிறந்தா தங்கப்பூன்னு வை, பையனா பிறந்தா தங்கலாம் வை. 90s கிட்ஸ் எனக்கே ஜாதகத்தை ஃபாலோ பண்ணலையா பேர் வைக்கிறதுல. ஏன் வேலை நான் பண்ணுவேன். அந்த நதியில இருக்கும் போது பிறந்தியா, அதனால நதி பேரை வச்சு விட்டாரு. அந்த மாதிரி என் குழந்தை எப்ப பிறக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேரை வைப்பாங்க. பையனா பிறந்தா டீச்சாலான்னு வைப்போமா, பிளாக் பேந்தர் பேரு. டீச்சாலா காபி சாலா? பொண்ணு பேர் ஏதாவது சொல்லி பாருமா. அழகா ஸ்டைலா அப்படிதான் வைக்கணும். நீங்க நைஸ் மக்களே. எஸ்ஸா இல்ல 5ஆன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச எஸ் போட்டுன்னு சொல்லுங்கப்பா. இதுல ஜி போட்டுட்டா, இதுல ஜி போடுவேன். என் பேரை என் கையிலே குத்திக்க மாட்டேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் பேர்லாம் எழுத மாட்டாரு. அதையும் எஸ்லயே போட்டுருங்க. ரவுண்ட் போட்டு வைக்கிறேன், ஒரு கை வச்சு ஒரு கை இல்லாம இருக்கு. கடைசியில கௌதம் என்னெல்லாம் பண்ண வச்சுட்டீங்க. சோ கல்யாணத்துல எல்லாம் பாய்ஸ்க்கு எல்லாம் வைப்பாங்க தெரியுமா? நீங்க அதானே
டபிள்யூ போட்டீங்கன்னா சவு கரெக்டா வந்து நெத்தியில வச்சிருந்தா இந்த பக்கம் W போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். 2 கை இப்படி காட்டணும். Yes, whoa. A few minutes later. நல்லா வந்திருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டார்க் ஆயிடும். கழுவும் போது லைட் ஆரஞ்சா இருக்கும், அப்புறம் டார்க் ஆகும். அப்படியா? சீக்கிரம் எடுத்துட்டேன். ஆரஞ்சுல இருக்குன்னு நினைச்சேன். இல்ல அது கழுவும் போது அப்படிதான் இருக்கும். பஸ் டைம் பாக்குறவங்க கைய மருதாணி இல்ல. சந்தோஷமா? ஆன்டி இஸ் தி ஆர்ட் அண்ட் ஐ அம் தி ஆர்டிஸ்ட். சூப்பர். எஸ். இன்னும் கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி நல்லா டார்க் வந்துருக்கும். டக்குன்னு சரி பரவாயில்ல. டார்க் ஆகும்ல. நல்ல டார்க் ஆகும். இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு தெரியும். ஆனா ரொம்ப ஒரு கருப்பு டார்க் ஆகும். சீக்கிரம் ஒரு 1/2 hourல கழுவுனதால. இந்த கையில் கட்டு. சூப்பர். வைக்கணும்னு ஆசைப்பட்டு முடிச்சிட்டோம்ப்பா. வச்சு முடிச்சிட்டேன். தீபாவளி. போன வருஷம் ஆமா, அடுத்த வாட்டி 3 விடணும்னு 3 பேருமா விழுங்க அடுத்த வாட்டின்னு சொன்னேன். ஆனா கடவுள் இந்த வாட்டி சீக்கிரம் நிறைவேற்றிட்டாரு. 5 வருஷமா காதல கேட்காதவ இந்த வாட்டி கேட்டுட்டாரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். 16 பெற்று பெரும் வாழ வாழ ஆசீர்வதிக்கிறவங்க எல்லாரும் எழுதுவோம். குட்டி பையா ஏந்துறான். நீ நல்லா இருக்கு. பின்னாடி வந்து பின்னாடி நீ நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? போடணுமா? சந்தோஷமா இருக்கா? அடுத்த வாட்டி குட்டி பையனுக்கு அவருக்கு தவறும். நல்லா தவறும். அவருக்கு வந்து அவர் சாப்பிட்ற ஐட்டம் பால் அது லொட்டு லொசுக்கு வாங்கினது அவருக்கு தனியா கொடுக்கணும். வச்சு விட்டேன். அவருக்கு அரைச்சிருக்கேன். அவர் வச்சு கொள்ளணும்னு தெரியல. கடைசியா என் தலை தீபாவளிக்கு வச்ச மாதிரிதான் 5 வருஷம் கழிச்சு வச்சிருக்கேன். நேற்று வச்சேன். ஏன் இந்த திடீர் ஆசை? பிரெக்னென்ட் ஆனன்னு தெரிஞ்சோடனே அம்மா வீட்டுல போய் ஒரு 2-3 மாசம் இருந்தான்ல, இப்பவே செடியில பறிச்சு வச்சு விடுமான்னு ஒரு நாள் அரைச்சாங்க. செம மழை பெஞ்சதா, வேணாம் குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கும், அப்புறமா வைக்கிறேன் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. வைக்கவே முடியல. நானும் இங்க வந்துட்டேன். அதனால இன்னைக்கு சர்ப்ரைஸ். பூ முடித்தலுக்கு கூட கையில மருதாணி எல்லாம் எதுவும் இல்லைல்ல, அதனால அப்பவே வைக்கணும்னு நினைச்சேன். அதனால இன்னைக்கு எடுத்துட்டு வந்து வச்சு விட்டுருவேன். போன்ல நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு டவர் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சத்தமா உங்க பையன் என்ன பண்றான்னு பாருங்க. சரி, நான் எவ்வளோ நினைச்சதா இது போடுமாப்ல. ஏன்னா இன்னும் பேசுறேன். எப்பவுமே சொல்ல சொல்ல ஏற பழக்கம்ல, அதை பார்த்தோன்னே ஏறணும்னு தோணுச்சு. வெளில வாடா, உள்ள வாடா, குக்கி உள்ள வா. கதவை திறந்துருந்தா போதுமே, எஸ்கேப் போயிருங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு பனிஷ்மெண்டா? ஆமா, இவங்க பிரேக்ஃபாஸ்ட் வரேன்னு சொன்னாங்கன்னா நான் ரவா தோசைக்கு மாவு நிறைய வச்சுட்டேன். பார்த்தா லஞ்சுக்கு வந்தாங்கனால அதை அப்படியே பேக் பண்ணி பார்சல் அனுப்புறீங்க. ரவா தோசை மாவு புளிக்காம தான் சேர்த்தா புளிக்காது, ஃபுல் ஃப்ரிட்ஜில் தான். சரி, பார்த்து டாடா. பாய். ஹாப்பியா? ஹாப்பி. இன்னைக்கு அவசரமா ஒன்று வச்சுட்டு போனாங்க, ஏன்னா டைமே கிடைக்கல. அம்மாவும் ராகேஷும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நாங்களுமே இங்கே வேலை அப்படின்னு எல்லாம் டைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டேட்டும் சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. அதனால் இன்னைக்கு வந்து எனக்கு வச்சுட்டு இப்போ அமலா வீட்டுக்கு போயிருக்காங்க. பாவம் போய் வச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். உங்களை நாளைக்கு தீபாவளி விளாகோட பார்க்க வரோம். அதுக்கு டாடா பை, see you.